கேன் கிராஸ் அ செக்? செக் கிராஸிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. செக்குங்கிறது டாப் லெஃப்ட் கார்னரில் ட்ரான் டு பேரலல் லைன்ஸ், அதுதான் வந்து செக் கிராஸிங் அப்படின்னு சொல்லுவோம். செக் கிராஸிங் அப்படிங்கிறது யார் பண்ணணும் அப்படின்னா, பை கிராஸிங் த செக் த ட்ராயர் இன்ஸ்ட்ரக்ட் த பேங்கர் டு நாட் டு பே இட் over the counter but only credit to the account of the person named therein. அதாவது ட்ராயர் செக் கொடுக்குறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேங்க்கிட்ட இப்படி வந்து செக்கு வச்சுட்டு பணம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அவங்க கையில் கேஷாக கொடுக்காதீங்க, அவங்க அக்கௌண்ட்டில் டைரெக்டாக அமௌண்ட் போட்டுடுங்க. யாரெல்லாம் கிராஸ் பண்ணலாம் அப்படின்னா, ட்ராயர் கிராஸ் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். யார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த பர்சன் கிராஸ் பண்ணலாம். யார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க கிராஸ் பண்ணலாம். யாருக்காக இந்த இடத்துல கிராஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்சன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ வந்து பிக்கு கிராஸ் பண்ணுறார் அப்படின்னா, பி வந்து சிக்கு செக்கு கொடுக்கலான்னா பி வந்து கிராஸ் பண்ணலாம். ஓகேங்களா? டியூ டேட் ஆஃப் அ பில் ஆர் நோட், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டியூ டேட் இருக்கும். டிமாண்ட் மீன்ஸ் நான் கேட்டு நீ கொடுத்தா, நான் கேட்கும்போது நீ கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல டியூ டேட் வராது. நாம் கேட்குற வரைக்கும் வெயிட் பண்ணி, அவங்க பணம் கேட்குற முடியும் நம்ம வெயிட் பண்ணி கொடுக்கலாம். அது இல்லாமல் நார்மலாக செக்குக்கு எப்போ டியூ டேட் அப்படின்னா 3 days ஆஃப் கிரேஸ், 3 நாள் அப்படிங்கிறது கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி வந்து நான் பே பண்ணணும் அப்படின்னா 3 days வந்து கிராஸ் பீரியட் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் நாட் என்டைட்டில் டு பீரியட் ஆஃப் கிராஸ், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் கிரேஸ் பீரியட் கிடையாது அப்படின்னா செக்குக்கு கிடையாது. அதே மாதிரி எ பில் ஆர் நோட் பேயபிள் ஆன் டிமாண்ட், டிமாண்ட் மூலமாக எனக்கு ஒரு பில்லோ நோட்டோ வருது அப்படின்னா அதுக்கு வந்து கிரேஸ் பீரியட் கிடையாது. டிமாண்ட் மூலியமாக எனக்கு ஒரு பில்லோ நோட்டோ வருது அப்படின்னா அதுக்கு என்ன கிடையாதுங்க, கிரேஸ் பீரியட் கிடையாது. அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டைமை மென்ஷன் பண்ணலை எப்போ கொடுக்கணும்னு, ஸோ அதுக்கு வந்து கிரேஸ் பீரியட் கிடையாது. எப்பெல்லாம் கிரேஸ் பீரியட் இருக்கும் அப்படின்னா, எ பில் ஆர் நோட் பேயபிள் ஆன் ஸ்பெசிஃபைடு டேட், ஒரு குறிப்பிட்ட டேட். இப்போ 10th அன்னைக்கு கொடுக்கல அப்படின்னா 3 நாள் கிரேஸ் பீரியட் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்கலாம். எ பில் ஆர் நோட் பேயபிள் ஆஃப்டர் சைட், நாங்கள் வந்து கேட்டதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னா அது வந்து கிரேஸ் பீரியடுக்கு கீழே வரும். ஹேப்பனிங் ஆஃப் தி ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் நடந்தால் நீங்கள் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்தா போதும். அந்த ஈவெண்ட் நடக்கலை அப்படின்னா நீங்கள் எனக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுக்க வேண்டாம். அது அவங்களுக்குள்ள எந்த ஈவெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். இன் கேஸ் ஆஃப் டைம் பில் ஆர் நோட் it becomes due on the last day of grace period. அப்போது கண்டிப்பாக லாஸ்ட் டே அப்படிங்கிறதுல இருந்து கிரேஸ் பீரியட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 3 நாள் அப்படிங்கிறது கிரேஸ் பீரியட் நமக்கு இருக்குது. டியூ டேட் அப்படிங்கிறது பப்ளிக்கில் லீவ் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் ஹாலிடே ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டியூ டேட் அப்படிங்கிறது சண்டேயில் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாளே நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் டியூ டேட்டை பற்றி. நெக்ஸ்ட் பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னா இந்த டைமில் அந்த டென்யூரில் உனக்கு அமௌண்ட் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறது வந்து பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இன் குட் ஃபெய்த் அண்ட் வித்தவுட் நெக்லிஜென்ஸ் டு எனி பர்சன் இன் பொசஷன். The payment to the person in possession of the instrument must be under circumstances which do not offer a reasonable ground for believing that he is not entitled to receive the payment of the amount mentioned in the instrument. Simple payment in due course அப்படின்னா, சிம்பிளாக பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னா பர்டிகுலர் பீரியடில் நம்ம வந்து அதுக்கு பே பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து பே பண்ண வேண்டிய விஷயம் குட் ஃபெய்த்தில் இருக்கணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லீகலாகவோ நெக்லிஜென்ஸாகவோ பொசஷன் பண்ணக்கூடாது. பேமெண்ட் ஆஃப் டியூ கோர்ஸ் அப்படிங்கிறது 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று, டென்யூர் இருக்கா, அதில் எல்லா பீரியட் எவ்வளோ பீரியட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். மெச்சூரிட்டி முடியறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க பே பண்ணுறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம்.
Payment before the maturity date is not payment according to the apparent. மெச்சூரிட்டி டேட் அதாவது அப்பேரண்ட்டுக்கு முன்னாடி பே பண்ணாங்க அப்படின்னா பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டோம். இட் இஸ் பிஹாஃப் ஆஃப் ட்ராயர் ஆர் அக்செப்ட் ஆர் மேடு மணி. அதே தான் ட்ராயி இருப்பாங்க. கரன்சி நோட்டோ வேர்ட் நோட்டோ எதுவோ கண்டிப்பாக வந்து மணி தான் இருக்கணும், வேறு எதுவும் கிடையாது. இட் இஸ் மேட் டு தி பர்சன் இன் பொசஷன் of the instrument and also entitled to payment. யார் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொசஷனில் வச்சுருக்காங்களோ that person entitled to payment. அப்போது எந்த மாதிரி பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா குட் ஃபெய்த் டைட்டிலில் இருந்தால், நெக்லிஜென்ஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா பண்ணலாம். அதே மாதிரி there is no for believing that possessor is not entitled to receive the payment. பொசஸர் அப்படிங்கிறவங்க ரிசீவ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி சொல்லணுமானா சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ அந்த பொசஷன் இருக்கிற அந்த பர்சன் கிட்ட இருந்து கண்டிப்பாக அமௌண்ட்டு ரிசீவ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ரிசீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லலை. அப்படின்னா the payment in due course அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் we will see the difference in the promissory note and bill of exchange பற்றி நம்ம பார்க்குறோம்.